திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் தினந்தோறும் நம்ம ஆவரிசையிலேயே இன்னும் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பாடல் 105வது பாடல். திருவிடைக்கழியில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர். அனல் அப்பு அரி திருவிடைக்கழியில் பாடியிருக்காரு. இது என்ன பாடல்னு பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். எங்களுடைய இந்த பதிவை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இப்போ மித்துபாலா அப்படின்றவங்க 2-3 நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால என் 2 பொண்ணுங்களும் பேரம் பேத்திங்களும் வந்திருக்கிறாங்க. வீடியோ போடுறதுன்றது சும்மா இல்லைங்க. நைட்டு 12-1 மணி வரையும் நான் வேலை பார்த்துட்டு படுப்பேன். ஏன்னா பகலுக்கெல்லாம் இவங்களாம் இருக்காங்களா. இல்லைன்னாலும் எனக்கு வயசானவங்க இல்லையா, வயசாக இருக்குது இல்லையா, எவ்வளோ வேலைன்னு செய்ய முடியும். வீட்டு வேலைகளே உங்கள் 2 பேராக இருந்தாலும் காலையில் எழுந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை வேலை பார்த்து குளித்து பூஜை வேலை பார்த்து துணி துவைச்சி போட்டு சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் எனக்கு. அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டிக்கர் போடுறது, அது இதுன்னு எல்லா வேலைகளும் அதுக்கே நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் செய்ய வேண்டியதாக இருக்கும். வீடியோ எடுக்க 2 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நான் வேலை பண்ணுறேன். ஒரு வீடியோவுக்கும் ஒரே நாளில் 2 வீடியோ போடுறேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு நாளைக்கு 1 வீடியோ தான் போடலான்ங்கிற. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எனக்கு முடியல. இதெல்லாம் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்கணுமன்ற அவசரத்தில் கொண்டு வந்து 2 வேலையாக போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் ஒரு வேலை குறைச்சிக்கலான் இருக்கேன். வேலை பலுவின் காரணமாக எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது. என் கணவருக்கு எதுவும் தெரியாது. ஆகையினால எல்லா பணியும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம். வாரம் திருவாசகம்லாம் நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் போய் சேரணும். நம்மளால் முடிஞ்சதை இறைவனோட தொண்டை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுனால வேகமாக போட்டேன். இப்போ என்னாலையும் முடியல. வேலை பலுவு இதான் முடியல. உடம்பு ஒத்துழைக்கலை. எவ்வளோ வேலைகள்லாம் அப்படின்றதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் கூட தச்ச வேலை எப்படியா கொஞ்சம் எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அப்படி தொலைச்சி வேலை செய்வேன். இப்போ முடியல. ஆகையினால கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கலான் இருக்கேன். இப்போ ஒரு நாள் போடுற வீடியோ வந்தாலும் நல்லா பாருங்கள். போடும்போது சொல்லிட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். இதற்கான சந்தம் பார்ப்போம். தனன 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 தனதானா. அனலப்பு அரிப்புக்க குணதர்யம் வைத்து அடற்பொய் குருதி குடில் பேணா. அவலக்கவலை சவலை கலை கற்று அதனில் பொருள் சற்று அறியாதே. குணகித்தனகி கனல் ஒத்து உருகி குளவி கலவி கொடியார்த்தம் கொடுமை கடுமை குவளை கடையில் குலைப்பட்டு அலைய கடவேணோ. திணைவித்தின நல்புணம் உற்ற குரத்திருவை புய வீரா. தெளிய பவளச் சடில சிவனுக்கொரு சொல் பகர்வோனே. கனகச் சிகர குலவேற்பு
உருவக் கருவி பொறுக்கை கதிர்வேலா கழிய கிழிய கயல் தத்தும் இடைக்கழியில் குமரப் பெருமாளே, இடைக்கழியில் குமரப் பெருமாளே. அனல் அப்பு அரிப்புக்க குணதரியம் வைத்து அடற்பொய்க் குருதி குடில் பேணா அவலக் கவலை சவலை கலை கற்று அதனில் பொருள் சற்று அறியாதே குணகி தனகி கனல் ஒத்து உருகி குளவி கலவி கொடியார் தம் கொடுமை கடுமை குவளை கடையில் குலைப்பட்டு அலையக் கடவேனோ தினை வித்தின நல்புணம் உற்று குறத்திருவை புனர்பொற்புயவீரா தெளிய தெளிய பவளச் சடில சிவனுக்கு ஒரு சொல் பகர்வோனே கனகச் சிகர குலவெற்பு உருவக் கருவி கை கதிர்வேலா கழியை கிழிய கயல் தத்தும் இடைக்கழியில் குமர பெருமாளே. இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு திருப்புகழே தெரியாது. முருகப்பெருமானுடைய எங்கள் அப்பனுடைய பேரருளாலையும் முருகப்பெருமானுடைய திருவருளாலையும் நான் திருப்புகழ் பாடுறேன். இதில் கொடுத்துருக்கிற சொல் விளக்கம், இதில் கொடுத்துருக்கிற பாடல், அதை எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பாடுறேன். நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் நான் போய் படிக்கலை. இது முருகப்பெருமானுடைய திருவருள். திருச்சிற்றம்பலம். நெருப்பு நீர் காற்று முதலிய பஞ்சபூதங்கள் சேர்ந்ததும் சத்துவம் ராஜதம் தாமம் என்ற முக்குணங்கள் வைக்கப்பட்டதும் நிரம்ப பொய்யானதும் இரத்தம் கூடியதுமான இந்த குடிசையாகிய உடலை விரும்பி நம்மளுடைய உடம்புல என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆக அந்த ஐம்பூதங்களும் நம்மளுடைய உடம்புலையும் இருக்குது. அண்டத்தில் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது தான் விண்டத்துலேயும் நம்ம பிண்டத்துலேயும் இருக்குதுன்னு. ஆக மாதிரி ஐம்பூதங்களும் இந்த பிண்டத்தில் இருக்குது. அதில் சத்துவம் ராஜதம் தாதம் அதில் முக்குணங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு சத்துவம் ராஜதம் தாமம் என்ற முக்குணங்கள் வைக்கப்பட்டதும் நிரம்ப பொய்யானதும் இரத்தம் கூடியதுமான இந்த குடிசையாகிய உடம்பை நம்ம விரும்பி எப்படியெல்லாம் நம்ம அப்படி லைக் பண்ணுறோம் இல்லையா? ஐயோ என்னை போல் அழகு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி உழுந்து மேக்கப் பண்ணுறோம். அதுக்கான சிறமேற்கொண்டு எல்லாம் செய்கிறோம். ஆனால் இவர் சொல்லியிருக்காரு, ஆனால் திருமூலர் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பை எப்படி பேணு காக்கிறீங்களோ, அதாவது பாதுகாக்கிறீங்களோ, அது இருந்தால் தான் இந்த உயிர் இந்த ஆன்மா இந்த உடலில் தங்கும். இல்லைன்னா உயிர் வெளியேறிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இவர் ஆக மொத்தம் இந்த உடம்பை நாம் பாதுகாக்கணும். அவர் இப்படி நம்ம உடலை இப்படி விரும்பி பயனற்றதும் கவலைகளுக்கு இடமானதும் மனக்குழப்பம் தருவதுமான, ஆனால் அதுவே வேலையாக வச்சுக்கூடாது. நான் மேக்கப் பண்ணிக்கணும் இது பண்ணிக்கணும் அப்படி வேலையாக இருக்கக்கூடாது. உடம்பை பாதுகாக்கணும். எப்படி? நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதானே தவிர சும்மா சென்ட்டு போட்டுக்கின்னு இது மாதிரி மேக்கப் பண்ணிக்கின்னு சுற்றக்கூடாது. அதை அருணகிரிநாதரும் வலியுறுத்துகிறார். பயனற்றதும் கவலைக்கு இடமானதும் மனக்குழப்பம் தருவதுமான பல நூல்களை கற்று இப்படியெல்லாம் உடம்பை இது பண்ணிக்கிறோம். போதா குறைக்கு சுற்றுப்புறத்தில் நல்ல கல்வி திறமானதை படிக்காமல் மனக்குழப்பம் தருவதுமான பல நூல்களை கற்று அந்நூல்களின் உள்ள பொருளை கொஞ்சமும் அறியாமல் சொல்லுவாங்க. எதையாவது ஒன்று சொன்னால் ஏடாகுடமாக அதை புரிஞ்சிக்கின்னு தப்பு தப்பாக பண்ணுறது, அதனுடைய அர்த்தம் என்னான்னு தெரியாமல் கொஞ்சி பேசியும் உள்ளம் கழித்தும் நெருப்பில் பட்ட மெழுகு போல் உருகியும் நெருங்கி உறவாடி கூசியும் பசுப்புகின்ற கொடி போன்ற பெண்களின் கொடுமையிலும் கடுமையிலும் குவளை மலர் போன்ற கண்களின் ஓரப் பார்வையிலும் நிலை தடுமாறி நான் அலைச்சல் உருவேனோ. இந்த மாதிரியான தகாத வழியில் போய் நான் இந்த மாதிரிலாம் அலைவனும், இந்த மாதிரிலாம் எனக்கு வைக்காதீங்க. திணை விதைக்கப்பட்ட நல்ல புனைக்கொள்ளையில் இருந்த
குறப்பெண்ணான வள்ளியை அணைக்கின்ற அழகிய தோள்களை உடைய வீரனே முருகப்பெருமானே, தெல்ல தெளியும்படி ஒப்பற்ற பிரணவத்தை செந்நிறமான சடையை உடைய சிவபெருமானுக்கு உபதேசித்தவனே, உங்கள் தந்தைக்கே நீ பிரணவ பொருளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணவனே, அந்த சிவபெருமானுக்கு தங்கமயமான சிகரங்களை உடைய சிறந்த கிரௌஞ்ச மலையை ஊடுருவும்படி கோபித்து சண்டை செய்த ஒளி வீசும் வேலை கையில் ஏந்தியவனே, அந்த வேல் முருகப்பெருமானுடைய கையில் இருந்தால் தான் மகிமை. அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி, அது சக்தி கொடுத்த வேல். அதனால் அவர்கிட்ட இருந்து புறப்பட்டால் தான் அது போய் கிரௌஞ்சத்தை தொலைக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய பகைவர்களுடைய தொல்லையை முருகப்பெருமானுடைய காலடியில் போட்டோம்னா தேய்க்க வேண்டிய நேரத்துக்கு வேலை ஏவி பொடியாக்கிடுவார். ஆகையினால இந்த பாடலை எல்லாம் பாடுங்க, நம்மளுடைய குழப்பமெல்லாம் தீரும், படிப்பறிவு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கடலின் உப்பு நீர் பரப்பு கிழியும்படி கயல் மீன்கள் தாவி குதிக்கும் திருவிடைக்கழி என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் குமரப்பெருமாளே, இந்த கடலின் உப்பு நீர் பரப்பு கிழியும்படி கயல் மீன்கள் தாவி குதிக்கும் திருவிடைக்கழி அந்த தலத்தில் வீற்றிருக்கும் குமரப்பெருமாளே அப்படின்னு அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடலை நாம் பாடுவோம். இது இப்போ சேர்த்து எழுதுனதும் இருக்குது, சொல் விளக்கமும் இருக்குது. இந்த பாடலில் எவ்வளோ சொல் விளக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? திருப்புகழை பாடுங்க, கேளுங்க. நமக்கு அருமையான விளக்கத்தையும் கொடுத்து இந்த பாடலால் என்ன பயன்றதையும் கொடுத்துருக்காரு. திருப்புகழை பாடுங்க, உங்களுடைய இல்லமும் உள்ளமும் செழிக்கும். தனன 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 தனதானா. பாருங்க, இவ தான் என் சின்ன மக கீதாஸ்ரீ. பெரிய பொண்ணு பேர் லக்ஷ்மி சித்ரா, அது ஞாபகம் வந்துட்டு. இவ தான் என்னுடைய சின்ன மக கீதாஸ்ரீ. இவ தான் என்னை கைட் பண்ணுறவன். என்னை யூடியூப்பில் வீடியோ போடுமா அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி வச்சவ இவ தான். என்னுடைய சேனல் ஓப்பன் பண்ணவ இவ தான். இவன் 4-5 சேனல் வச்சுருக்கா. இந்த வீடியோ இந்த யூடியூப்லேயே போட்டு மேனிடைஸ் ஆகிற நேரத்துக்கு இவருடைய இது கேன்சல் ஆகிடுச்சு. அதுலேருந்து இன்னும் வீடியோ போடாத இருக்கா. கதைகள்லாம் போட்டிருக்கா கீதாஸ்ரீன்னுட்டு அவளுடைய சேனலு. நல்ல ஆதரவு கொடுங்க. எனக்கு யாரும் உதவலை, என் மக தான் என்னை இது வரைக்கும் என்னை கைட் பண்ணிகிட்ருக்கா. என் பேரன் 1-2 வந்து சொல்லிக் கொடுப்பான், என் பெரிய பொண்ணோட பேரன். இவளுக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க. எங்களுடைய சேனலை நீங்கள் மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுத்து நல்வழிப்படுத்தணும். நன்றி. ஆனல பரிபு ககுண ரயம் வைத்தடர் பொய் குருதி குடில் பேணா அவல கவலை சவலை கலை கற்றதனிற் பொருள் சற்றறியாதே குணகித்தனகி கனலொத்துருகி குளவி கலவி கொடியார்த்தங் கொடுமை கடுமை குவளை கடையிற் குலைப்பட்டலைய கடவேனோ தினை வித்தினர் புனமுற்றகுரத் தருவை புனர் பொற்புய வீரா தெளிய தெளிய பவள சடில சிவனுக்கொரு சொற்பகர்வோனே கனகச் சிகர குளவெற்புருவ கருவி பொறுகை கதிர்வேலா கழியை கிழிய கயல் தத்துமிடை கழியிற்குமர பெருமாளே கழியை கிழிய கயல் தத்துமிடை கழியிற்குமர பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்
வாழ்க சீரடியாரெல்லாம். இப்போ நான் அறிமுகப்படுத்தினது என்னுடைய சின்ன மக கீதாஸ்ரீ. அவள் வந்து கதை சேனல் போட்டிருக்கா, நற்பவி கீதாஸ்ரீன்ற சேனல் அவளோடது. அதுக்கப்புறம் கீதாஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சேனல் போட்டிருக்கா. அவள் நிறைய இந்த கம்பெனி விளம்பரம்லாம் எடுத்து பண்ணுறா. அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுறா அவள். ஆகையினால இன்னும் சேனலில் இன்னும் எந்த சேனல்லையும் மேனடைஸ் ஆகலை. 5-6 சேனல் வச்சுருக்கா. இன்ஸ்டாகிராமில் இருக்கா, ஃபேஸ்புக்கில் இருக்கா, எல்லாத்துலேயும் இருக்கா. என்னை முடுக்கிறது தான் அவளுடைய வேலை. முதல்ல என் குழந்த தான் எல்லாமே எனக்கு எடிட் பண்ணி, ஏன்னா அவளுக்கும் நேரம் கிடையாது. ஏன்னா குழந்தைங்க 2 குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க ரெடி பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் அவள் எனக்கு கொஞ்ச நாள் வேலை செய்துக்கிட்டு இருந்தா. நான் வெறுமனே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவேன். மீதி வேலையெல்லாம் அவள் பாப்பா. வேறு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் என்னை அங்கேருந்தே இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு அங்கேருந்து ஒரு மிரட்டுவான். மிரட்டின உடனே நான் ஓரளவுக்கு நான் அரைகுறை இங்கிலீஷு, எல்லாம் இங்கிலீஷ் கிராமரில் நல்லா படிப்பேன். அதில் அப்படியே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கின்னு எல்லாத்தையும் படித்து அவள் என்ன சொல்கிறான்றதை செய்துடுவேன். அந்த மாதிரி என்னை இந்த அளவுக்கு என்னை முன்னுக்கு கொண்டு வந்தது என்னுடைய மக கீதாஸ்ரீ தான். இந்த சேனலை முழுக்க ரன் பண்ணுறது அவள் தான். நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர பெருக அருள் பாலிக்கணும். இப்போ நான் நினைக்கும் போது நான்லாம் எங்கேருந்து ப்ளே பட்டன் வாங்குவேன், சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவேனான்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே நான் எங்கள் அப்பனுடைய திருவடிக்கு போய் சேர்ந்துருவேனான்னு தெரியல. ஏன்னா 10,000 சப்ஸ்கிரைபரே இன்னும் வரலை. ஆகையினால் எப்போ தான் நடக்குமோ. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.